நல்லா இருக்குல்ல? வாங்க மாமா, உட்காருங்க. நீங்களும் சாப்பிடுங்க. வா உட்கார சாப்பிடலாம். இல்ல மேடம், நான் சிறுத்தை கூடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாமா, இப்ப கூட அக்காவை நீங்க மேடம்னு கூப்பிடுறீங்க? காலையில ஏதோ சும்மா நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். அப்போ உண்மையாவே நீங்க ஆபீஸ்ல அக்காவை மேடம் தான் கூப்பிடுறீங்களா? ஆமா நிலா, இதெல்லாம் எழுதப்படாத சட்டம். ஆபீஸ்ல நான் வெறும் ஸ்டாஃப் மட்டும்தான், அவங்க எம்டி இல்லையா? அதனால ஆபீஸ்ல ஃபுல் டைமும் நான் உங்களை மேடம் 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 தான் கூப்பிடுறேன். அப்படி கூப்பிட்டாதான் மேடம் பிடிக்கும். இல்லைன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, நீங்க அக்காவை மேடம்னு கூப்பிடுறதும் ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா தான் இருக்கு. உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். நீங்க கூட என்ன மாமன்லாம் கூப்பிடாதீங்க, அப்புறம் உங்க அக்கா மேடம் கோச்சுப்பாங்க. அப்போ நான் உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? சித்துன்னு பேர் சொல்லி கூப்பிடு. போங்க மாமா, நான் எப்படி உங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறது? முடியாது. கூப்பிட்டா என்ன? எனக்கும் மேடம்க்கும் மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி நீ என்ன சித்துன்னு தானே பேர் சொல்லி கூப்பிட்ட, அப்புறம் என்ன? அப்போ வேற இப்போ வேற இல்லையா? சரி பரவாயில்ல, நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடலைனாலும் நான் ஆபீஸ்ல உன்னை மேடம்னே கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ மாமா, அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அக்காவை மேடம்னு கூப்பிடுறதோட நிறுத்திக்கோங்க. என்கிட்ட அந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். சரி, நீங்க வந்து உட்கார சாப்பிடலாம். இல்ல மேடம், அதான் சொல்றேன்ல, எனக்காக அங்க சிறுத்தை சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன். சிறுத்தை மட்டுமா இல்ல அந்த யாழ்னியும் கூட இருக்காளா? யாழ்னி தான் இருப்பா. இவகிட்ட அந்த உண்மையை சொன்னா தேவையில்லாம என்ன திட்டுவா, எதுக்கு வம்பு? என்ன யோசிக்கிற? அங்க சிறுத்தை மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் அவன் கூடவே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன நிலா திடீர்னு ஆபீஸ் கிளம்பி வந்திருக்காங்க? ஒருவேளை இதுல ஆண்டாள் பாட்டியோட சதி இருக்குமோ? நிலா, இல்ல நிலா, என்ன திடீர்னு நீ ஆபீஸ் கிளம்பி வந்திருக்க? அதான் காலையிலே காரணம் சொன்னேன்ல. சொன்ன. ஆனா சும்மா டெம்பரவரியா வந்திருக்கியா இல்ல பெர்மனண்டா வந்திருக்கியா? எனக்கா இப்படி கேக்குற? பெர்மனண்டா தான் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் முதலாளியா இருந்து இந்த கம்பெனி ரன் பண்ணுவோம். வர லாபத்தை எப்படியும் வீட்ல தானே கொடுக்க போறோம். அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். என்ன திடீர்னு இந்த மனமாற்றம்? ஒருவேளை ஆண்டாள் பாட்டி உன்கிட்ட ஏதாவது சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா? அக்கா, நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது வேற யாரும் சொல்லி கொடுத்து செய்யறதுக்கு. எனக்கு என்ன சுய புத்தியே இல்லையா? அது ஆகாஷத்தானுக்கு தான் புரியல, உனக்குமா புரியல? அதான் உங்க எல்லாருக்கும் என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். டெய்லியும் வருவேன். உன்ன மாதிரி நானும் இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த எம்டி தான். ஆனா இதுல உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே? இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. சும்மா தெரியாம கேட்டுட்டேன். சாப்பிடு. அத்தை, ஒரு நிமிஷம். என்னத்த இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? நீங்க சந்தோஷமா இருந்தா யாராவது அழ போறாங்கன்னு அர்த்தமாச்சே. என்ன விஷயம் அத்தை? இவெல்லாம் நம்மள நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு சாரதா கிட்ட நாம போட்ட சவால இவகிட்ட சொன்னா அதை இவ உடனே ஆகாஷ் கிட்டையும் தென்றல் கிட்டையும் தெரியப்படுத்திடுவா. அதனால இவகிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். என்னத்த ரொம்ப யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. எதுக்கு திடீர்னு இவ்ளோ உற்சாகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க என்னோட பழைய சிநேகிதி ஒருத்திய பார்த்தேன். அவகிட்ட ரொம்ப நேரமா மனசு விட்டு என் பழைய கதையெல்லாம்
சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அத்தை, நீங்க சொல்றது உண்மைதானா? நீங்க நிஜமாவே உங்க பழைய சிநேகிதியை தான் சந்திச்சிட்டு வரீங்களா? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு நான் பதில் சொல்றதே பெரிய விஷயம். அதுல நான் உண்மை சொல்றேனா பொய் சொல்றேனா? குறுக்கு விசாரணை வேற பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், உன்னை பார்த்து எனக்கு என்னடி பயம்? ஆளப்பாரு, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு போடி, வேலைய பாரு. அத்தை, ஒரு நிமிஷம். ஏய், எத்தனை ஒரு நிமிஷம்டி உனக்கு? இல்ல, இன்னைக்கு திடீர்னு நிலா நானும் தென்றலோட ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காளே, அதுல உங்களோட சூழ்ச்சி ஏதாவது இருக்கா? எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமாவே இருக்கு. என்னடி சந்தேகம்? இல்ல, நீங்க தான் நிலா கிட்ட தப்பு தப்பா ஏதேதோ சொல்லி கொடுத்து அவளை தென்றல் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கீங்களோன்னு டவுட்டா இருக்கு. இது என்னடி வம்பா போச்சு? இந்த வீட்ல யார் என்ன செஞ்சாலும் அதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? இல்லத்த, இத்தனை நாளா நிலா உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்ப திடீர்னு உங்க கூட ஒட்டி உறவாடுற மாதிரி தெரியுது. நல்லா இருக்குடி கதை. இத்தனை நாள் நான் கோவக்காரியா இருந்தேன். இப்போ நான் முழுசா மாறி சாந்தமா இருக்கேன். அதனாலதான் நிலா என்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகுறா. அத போய் சந்தேகப்படுறியே அறிவு கட்டவள. சே, நான் கெட்டவளா இருந்தா ஏன் கெட்டவளா இருக்கேன்னு கேக்குறீங்க. நான் நல்லவளா மாறிட்டா ஏன் நல்லவளா மாறிட்டேன்னு கேக்குறது. நான் எப்படி இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்டி? எல்லாம் என் தலை எழுத்து. உங்ககிட்ட எல்லாம் நான் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறேன் பாரு. என்னத்த சொல்றது? சை, அத்தை கிட்ட பெரிய மாற்றம் தெரியலே. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? எதுக்காக இப்படி நடிக்கிறாங்க? இந்த நிலா எதுக்கு தென்றலோட ஆபீஸ்க்கு போயிருக்கா? ஒண்ணுமே புரியல. என்ன குழப்பம் தென்றல்? இல்ல, இன்னைக்கு நானும் சித்துவும் ஆபீஸ் கிளம்பும் போது நிலா திடீர்னு நானும் ஆபீஸ்க்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். சரி, ஏதோ ஆசைப்படுறான்னு நானும் அவளை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன். அங்க கூட்டிட்டு வந்ததும் அவளோட ஆக்டிவிட்டிஸே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அத்தை. அவளோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே நார்மலா இல்ல. ரொம்ப திமிரா நடந்துக்கிறா. அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. போக போக நிலாவை எனக்கு சாதகமா பயன்படுத்தி அவளை தென்றலுக்கு எதிராக திருப்பி விட்டு தென்றலுக்கும் நிலாவுக்கும் பெரிய சண்டைய உருவாக்க போறேன். தென்றல், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த குழப்பமும் இல்ல. நிலா சின்ன பொண்ணு தானே, அவ எப்பவும் இப்படிதான். சில நேரம் எதுக்காகவாது அடம் பிடிப்பா. அப்புறம் அந்த விஷயத்துல அவளுக்கே போர் அடிச்சிடும். உடனே அதை மறந்துட்டு அவளாவே ஒதுங்கிடுவா. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல அத்தை, அவளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆண்டாள் பாட்டி ஏதோ சொல்லி கொடுத்துதான் அவ இந்த மாதிரி நடந்துக்கிறாளான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மை அதுதான் தென்றல். என் மாமியார் தான் நிலாவை குழப்பி விடுறாங்க. ஆனா இதை நான் உன்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சரியா சமாளிச்சிடுவ தென்றல். இல்ல தென்றல், ஒருவேளை என் மாமியாரே நிலா கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்திருந்தா கூட அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ எல்லா விஷயத்திலயும் தெளிவா தானே இருப்ப. எது தப்பு எது சரின்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால நிலாவை நீ கரெக்டா சமாளிச்சிருவ. அவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ குழப்பத்திலையும் கோவத்திலையும் அவசரப்பட்டு நிலா கிட்ட ஏதாவது சொல்லி அவ மனசை எந்த விதத்திலையும் காயப்படுத்திடாத. எக்காரணத்தை கொண்டும் நீ உன் தங்கச்சி நிலாவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது தென்றல். உனக்கும் நிலாவுக்கும் எந்த சூழ்நிலையிலயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். பிரச்சனை வராம நீதான் பாத்துக்கணும். நிலா எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, நீ அவளை சரியான முறையில பக்குவமா வழி நடத்தணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா?
என்ன நிலா, முதல் முறையா உன் அக்காவோட இன்னைக்கு ஆபீஸுக்கு போனேன். ஆபீஸோட அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் பாட்டி. ஆபீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா வீட்ல இருக்கிறது பயங்கர போர் அடிச்சது. ஆனா எனக்கு ஆபீஸ்க்கு போய் என் அக்காவோட சேர்ந்து நானும் அதுல ஒரு எம்டி தானே பொறுப்பேத்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாட்டி. இனிமே நீ எப்பவுமே இப்படித்தாம்மா இருக்கணும். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என்ன தென்றல், நிலா உனக்கு சரிசமமா உன் ஆபீஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. இதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? என் தங்கச்சி இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியல. பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நிலா உன் ஆபீஸுக்கு வர்றது உனக்கு பிடிக்கல போல இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. என்ன இருந்தாலும் நிலா என் தங்கச்சி தானே, அவ என் கூட ஏன் ஆபீஸ்க்கு வரதில்ல. எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போது? சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல எனக்கு பேச்சு துணைக்கும் நிலா எனக்கு உதவியா தான் இருந்தா. ஏன்னா எல்லார்கிட்டயும் என் பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண முடியாதுல்ல. நிலா என் தங்கச்சிங்கிறதுனால அவகிட்ட மனசு விட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். அதனால நிலா டெய்லி ஆபீஸ்க்கு வரட்டும். நிலா, நாங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறோம். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. வா சித்து. என்ன நிலா, உன் மாமா ஏன் என்ன ஒரு மாதிரி முறைச்சிட்டு போறான்? விடுங்க பாட்டி, அவர் எப்பவுமே உங்களை அப்படிதானே பாப்பாரு. சரி, அதை விடு. நீ ஆபீஸுக்கு போனதும் உன் அக்கா உன்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணா? சந்தோஷமா தான் பாட்டி இருந்தா. சரி, அந்த ஆபீஸ்ல உனக்கான உரிமையை காட்டுறதுக்கு நீ அங்க என்ன செஞ்ச? பாட்டி, நான் ஆபீஸ்க்கு போனதுமே என் அக்கா எம்டி ரூமுக்கு போன்னு சொன்னதும் நான் நேரா போய் எம்டி சேர்ல ஜம்முன்னு உட்காந்துட்டேன். ஆ, அப்புறம் என் அக்கா என் எதுல ஒரு சாதாரண சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. எம்டி சேர்ல உட்காந்ததும் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. பரவாயில்லையே நிலா, போன முதல் நாளே உன் அக்காவை சாதாரண சேர்ல உட்கார வச்சுட்டு நீ எம்டி சேர்ல உட்காந்துட்டியா? இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இனிமே நீ இதே மாதிரி தினமும் ஏதாவது பண்ணி உன் அக்காவோட ஆபீஸ்ல உனக்கும் சரிபாதி பங்கு இருக்கு, உரிமை இருக்குங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சுக்கிட்டே இரு. அப்பதான் உனக்கு நல்லது. கண்டிப்பா பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அத்தை, எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டேன், நிலா ஏன் திடீர்னு தென்றலோட ஆபீஸ்க்கு போயிருக்கான்னு. இப்பதான் புரியுது, இது உங்க வேலைதானா? ஏன் அத்தை இந்த வயசான காலத்துல இப்படி இருக்கீங்க? நீங்க மாறவே மாட்டீங்களா? நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். அடி போடி இங்க இருந்து, இல்லனா ஓங்கி ஒரு அறை விடுவேன். இப்படியே மிரட்டி எல்லாரையும் சமாளிங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டுதான் வச்சிருப்பான். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன உண்மையிலேயே அரைஞ்சிடுவேன். போட இங்க இருந்து. நிலாவ ஒரு வழியா தென்றலோட ஆபீஸுக்கு அனுப்பி வச்சாச்சு. இனிமே நாம நினைச்சதெல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிடும்.
சித்து, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அந்த ஆண்டாள் பாட்டி நிலா கிட்ட ஓவரா வளைஞ்சு ஒளிஞ்சு பேசுறாங்கல்ல. ஆனா வழக்கமா அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க தென்றல். நிலாவும் அவங்க கிட்ட பதிலுக்கு சந்தோஷமா சிரிச்சு பேசுறா. தென்றல், எனக்கு என்னமோ அந்த ஆண்டாள் பாட்டி தான் நிலாவை பக்காவா பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களுன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆண்டாள் பாட்டிய பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அவங்க ஏதோ சொல்லி நிலாவை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு எனக்கும் நிலாவுக்கும் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சா அது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான் இப்படிலாம் செய்யறாங்க போல. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத. என் தங்கச்சிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ? நிலாவுக்கு இது கூடவா புரியாது? அந்த ஆண்டாள் பாட்டி சொன்னா உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துருவாளா? இதுல எவ்வளவு பெரிய தப்பு. அவ டெய்லி ஆபீஸ்க்கு வந்து உனக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுப்பா. அப்புறம் மத்தவங்க முன்னாடி உன்னை மட்டன் தட்டியே பேசிட்டு இருப்பா. 1008 குடைச்சல் கொடுப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது தென்றல். இதையே நீ இப்படி பாக்குற? நிலாவுக்கு வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிச்சிருக்கும். அதுக்காக என் கூட ஆபீஸ்க்கு வரா அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன் நீ சொல்றது உண்மையா இருந்தா பரவாயில்லையே. ஆனா ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் அவ ஆபீஸ்க்கே வர ஆரம்பிச்சிருக்கா. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி தான் அவ ஆபீஸ்க்கு உன் கூட வந்து டெய்லி உனக்கு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு கூட பாரு, எம்டி சேர்ல நீதான் உட்காரணும். ஆனா அவ வந்து ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கா. அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? விடு சித்து, அது என்ன பெரிய சீஃப் மினிஸ்டர் சேரா? சாதாரண ஒரு சேர் தானே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிலா சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் விவரம் பத்தாது. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. விடு சித்து. என் மேல என் புருஷனுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கும் போது என்ன யாரு என்ன செஞ்சிட முடியும்? இல்ல தென்றல், நிலா ஆபீஸ்க்கு வர்றது எனக்கு ரொம்ப தப்பா படுது. அத பத்தி நீதான் யோசிக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். என்ன நிலா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா தென்றலோட ஆஃபீஸ் போயிருந்த. புது ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். நல்ல அனுபவமாவும் இருந்துச்சு. அதுவும் என் அக்கா வேற கூடவே இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? ஆபீஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் அக்கா எனக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தா. அப்படியே தென்றல்? ஆமா ஆகாஷ். நிலா சின்ன வயசுல இருந்தே பயங்கர புத்திசாலிதான். ஆனா என்ன, அப்பப்போ அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சின்னதா ஏதாவது தப்பு பண்ணுவா. அப்புறம் நான் அதை தப்புன்னு பக்குவமா எடுத்து சொல்லி சரி பண்ணிடுவேன். தென்றல், நீ சொல்ற மாதிரி நிலா இன்னும் ஸ்கூல் பொண்ணு மாதிரியே தான் இருக்கா போல இருக்கு. அப்படி அக்கா சொல்ற? சச்சே, நான் அப்படி சொல்லல. ஏய், வேற எப்படி சொன்ன? நீ சொல்றத பார்த்தாலே தெரியுது, நிலா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் மக்காத்தான் இருக்கா. நீ தான் ரொம்ப புத்திசாலியா அவளை திருத்திக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்றது சரிதானே? நிலாவ நீ இன்னும் ஒன்னும் தெரியாத முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நிலா என் தங்கச்சிங்கிற உரிமையில யதார்த்தமா சொன்னேன். ஏய், ஒருத்தரை பத்தி உரிமையோடு சொல்லணும்னா அவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்க. அத விட்டுட்டு அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நான் தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தப்பு பண்ணுவாங்க, இப்படி எல்லாமா சொல்லுவாங்க? நான் சாதாரணமா சொன்னதை நீங்க ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, நீ சாதாரணமாலாம் சொல்லல. நிலாவ நீ வேணும்னே மட்டம் தட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற. என்ன பாட்டி நீங்க யதார்த்தமா சொல்றதெல்லாம் சம்பந்தமே இல்லாம பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. பேசாம சாப்பிடுங்க பாட்டி. ஏமா, உங்களுக்கு எப்படா ஏதாவது பிரச்சனை கிடைக்கும்னு யோசிக்கிட்டு இருப்பீங்களா? ஆமாண்டா, உடனே எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்களே. ஏண்டா, என்ன பார்த்தாலே உங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? இல்லம்மா, உங்களை யாருக்கும் பிடிக்காம இல்லம்மா, நீங்க ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே அது பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு எங்களுக்கெல்லாம் பதட்டமாவே இருக்கு. அதனாலதான் நாங்க இப்படி டென்ஷன் ஆகிறோம். நீங்க எல்லாரும் மாதிரியும் நார்மலா பேசினா பரவாயில்ல. நீங்க எது எடுத்தாலும்
பிரச்சனை உருவாக்குற மாதிரியே பேசுறீங்க. பேசாம சாப்பிடுங்கம்மா. நிலா, தென்றல் பேசுன நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அக்கா சொன்னது கரெக்ட் தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு அக்கா அக்காவா மட்டும் இல்ல, இன்னொரு அம்மாவாவும் இருந்தா. அக்கா, என்ன நீதான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்ட. பாத்தீங்களா பாட்டி, நிலாவே தென்றல் பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா. நிலாவுக்கு புரியுற விஷயம் கூட உங்களுக்கு புரியலையே. சும்மா எதையாவது கிளப்பி விட்டே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. சாப்பிடுங்க பாட்டி. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு இல்ல? ஏன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? தென்றலை பத்தி நீங்க சொல்லும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? தென்றல் நிலா மட்டும் இல்ல, நான் தப்பு செஞ்சாலும் விட மாட்டான். என்னையும் அவ கண்டிக்க தான் செய்வான். ஏன்னா தென்றல் ரொம்ப நேர்மையானவன். கரெக்டாக சொன்ன சித்து. தென்றலோட ஸ்பெஷலே அவளோட நேர்மையான குணம் தான். தென்றல்கிட்ட இருந்து நிலா நிறைய கற்றுக்க வேண்டியது.